மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்ப் ஆயில் ஒரு தெய்வீக அனுபவம். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஆண்டு நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும், கடந்த காலத்தில் இருந்த வருத்தமான நினைவுகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி நமக்கு கூடி வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரிடத்துலையுமே இருக்கு. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நமக்கு பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கிறாங்க பிரபல ஜோதிடர்கள். 3 பேரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 3 பேருமே சக்தி விகடன் நேயர்களுக்கு ரொம்பவே நல்ல அறிமுகமானவர்கள். ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் சார் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் சார் நம்ம சக்தி விகடனில் தொடர்ந்து 4 ஆண்டுகள் ஒரு நாள் கூட விடாமல் தினபலன்கள் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 1300 எபிசோடுகள் விடாமல் செய்திருக்கிறாங்க. ஒரு பெரிய வேலை. அவங்களுக்கு நம்ம இந்த தருணத்தில் ஒரு நன்றியை சொல்லிப்போம். சார் வணக்கம், வாங்க. வணக்கம். பஞ்சநாதன் சார் ஒவ்வொரு தடவையும் நமக்கு ரொம்ப துல்லியமான பலன்களை கொடுக்கறதுல ஒரு வல்லவர். அவர் நம்மளோட வந்திருந்து இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்றதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம் சார். 3வதாக நம்ம பாரதி ஸ்ரீதர் மேடம் இருக்காங்க. நம்ம காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி கடந்த 5 ஆண்டுகளாக அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பல மில்லியன் வாசகர்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிரியமான ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. அவங்க இன்னைக்கு நம்மளோட இருந்து இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு தரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். நம்ம முதலாவதாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த 2026 எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். பஞ்சநாதன் சார்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். 2026ஆம் ஆண்டு நமக்கு ரிஷப ராசி கன்னியா லக்னத்துல தொடங்குறது. வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. இந்த 2026ல கூட்டுத்தொகையின் மத்தியம்னா எண் 1. அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து வருஷம் துவங்கிறது. இது ஒரு நல்ல அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசின்னு மேஷ ராசி, அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாக்கியஸ்தானத்திலிருந்து வருஷத்தை துவக்கிறார். இதெல்லாம் நமக்கு நல்ல பாக்கியமான விஷயங்கள் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. 2025 விட 2026 ஒரு பெட்டரா இருக்கும். அப்படி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துட்டோம்னா, பொதுவா நம்ம ராசி இலக்கணத்தையும் நம்ம பார்க்கல, பொதுவா யாருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமோ, யாருக்கெல்லாம் சனி பகவான் மீனத்துல கடகத்துல விருச்சிகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இப்ப கடகத்துல விருச்சிகத்துல மீனத்துல இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் அப்படிங்கிற செய்தி எதிர்பார்க்கலாம். பொதுவான விஷயங்கள். அதே போல தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்து அந்த ஒரு தர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை அந்த குரு பகவான் பார்ப்பது ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த ஆண்டு ஒரு நல்ல தனப்புழக்கம் முன்னை விட பெட்டரா இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா தங்கத்தின் விலை அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும். மக்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் கூடும். அரசியல்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட போறது நம்ம இந்த ஜனவரியிலேயே பார்ப்போம். பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் நம்ம காண போகிறோம். கொஞ்சம் நிலச்சரிவுகள் இருக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ஆண்டு. அது மாதிரி இயற்கை சீற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய மழை பொழியும், அணைகள் நிரம்பும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையும் இந்த ஆண்டு. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். கார்த்திகேயன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகுது? அது இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சக்தி விகடன் நேயர்களுக்கு. இந்த ராசி பலன் என்ன அப்படின்னா, இந்த அறிவுரை சொல்றது, இந்த கவனமாக இருங்கிறது, இன்னொரு இடத்துல தத்துவங்கள் சொல்றது, இந்த மனைவியிடம் தோற்றால் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை. நீங்கள் வேணான்னாலும் சில விஷயம் நடந்தே தீரும், நீங்கள் வேணும்னு கேட்டாலும் சில விஷயம் கிடைக்காது. அதை சொன்னது தான் இந்த ராசி பலன். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டுக்கும் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆங்கில புத்தாண்டின் அடிப்படையில் ஒரு புது வருடம், ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல வாழ்த்து, நல்ல செய்தி நம்ம நேயர்களுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதில் சக்தி விகடனுடைய பங்குங்கிறது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னுடைய பயணம்ங்கிறது சக்தி விகடன் கூட ஒரு பிரமிக்கக்கூடியதாக இருக்குது. நான் நினைத்து பார்க்கல இப்படி ஒரு வாழ்க்கை பயணம் எனக்கு இருக்கும் அப்படின்னு. ரொம்ப பெரிய அடையாளம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 2026 அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி 1ஆம் நம்பர்
இந்த ஒன் அப்படிங்கிறதுல வருது. அது வந்து சூரியனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம தேசமே சூரியனை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த வருடத்துல ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு அப்படின்னா, நமக்கான தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க போவது. இருமுனை போட்டியா இருக்குமா, மும்முனை போட்டியா இருக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மக்கள் நடுவுல இருக்கு. இந்த தடவையும் போட்டி இரு பெரும் கட்சிகளுக்கு இடையே அமையக்கூடிய கூட்டணிகள்ல தான் இருக்குமே தவிர, மூன்றாவது அணியோ நான்காவது அணியோ பெரிய அளவுக்கு அதுல பங்கு பெறுறதுக்கான அமைப்புங்கிறது இருக்காது. 2020 உலகக்கோப்பை நடக்க போகுது. இங்கிலாந்து, இந்தியா 2 அணிகளும் அதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் ரொம்ப சாத்தியமா உண்டு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதை சேஸ் பண்ணுவாங்க. இந்த 2 அணிகளுக்கும் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. போன 2020 உலகக்கோப்பை இந்தியா வென்றதுங்கிறது நமக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம். 2025 சக்சஸான ஒரு வருடம். மகளிர் உலகக்கோப்பையை ஜெயிச்சதும் 2025. 2026ஆம் ஆண்டு இளம் பெண்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ப்ரமோஷன்ஸ், டக்குன்னு திருமணங்கள் கைகூடுறதெல்லாம் கண்கூடா பார்க்கலாம். குரு பகவான் கடகராசியில உச்சமடையும் பொழுது தங்கத்தினுடைய விலை மிக உச்சத்தை தொடும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ரூபாய் 15,000 தொட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ரூபாய் 13,000 14,000 தங்கத்தை அடமானம் வைத்து கடன் அப்படிங்கிறது நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். சார் டாப் அப் லோனா சார், டேக் ஓவர் லோனா சார், நாங்கள் தங்கத்தை ரொட்டேஷன் பண்ணலாமான்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சுப செய்திங்கிறது இருக்கும். ஆனால் இது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். இந்த 2 ஆண்டுல தங்கத்தோட விலை 2 பங்காகி போச்சு. இது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேரு. இது பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த தங்கம் வளர்ந்த அளவுக்கு மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நம்ம பொருளாதார நிபுணர்கள் கேட்டு அதற்கு அதிகமாக பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், ஐயா சொன்ன மாதிரி பர் கேபிட்டா இன்கம், இதெல்லாம் வளர்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே 2026ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும். குரு கடகராசியில் அடியெடுத்து வைக்கும் பொழுது பங்குச்சந்தை 30,000 புள்ளிகளை நிஃப்டி கடந்து ட்ரேடிங் இருக்கும். வங்கி, என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ், தங்க அடமான கடைகள், தங்கத்தை விற்கக்கூடிய நிறுவனங்கள், மிகப்பெரிய அளவுக்கு இந்த பங்குகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தை தொடும். பொன்னன், கிழகுரு, ஏழை அந்தணன், வசிஷ்டர், இதெல்லாம் இந்த பெயர் கொண்ட குரு பகவானாகப்பட்டவர் கடகத்துல உச்சமடைய போறார். ரொம்ப பலமடைய போறார். குரு பார்க்கின் கோடி நன்மை. குரு அந்தனுடைய ஸ்தானம் உயரும் பொழுது நம்ம நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது உயரம்ங்கிறத ஒரு அர்த்தமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நேரடி அர்த்தமாகவும் பார்க்கலாம். போன வருடம் நீரினால் அழிவு, அச்சுறுத்தல் இதெல்லாம் சொல்லியிருந்தோம், டேஞ்சர் தான் அப்படின்னு. இந்த டெட்வா புயல்கிட்ட தப்பிச்சதே பெரிய விஷயம். நம்மளுடைய பிரார்த்தனைகள், வழிபாடுகள் தான் நம்ம தேசத்தை இந்த புயல்கிட்ட இருந்து காப்பாற்றி. ஆனாலும் ஒரு சில இடங்கள் தத்தளிச்சுது. இந்த வருடம் குரு கடகத்தில் உச்சமடைந்ததற்கு பிறகு இந்த பாதிப்புங்கிறது இருக்காது. இதை நம்ம தைரியமாக கான்ஃபிடென்ஸாகவே இந்த வருடத்தை அப்ரோச் பண்ணலாம். இயற்கை சீற்றங்கள் தென் மாவட்டங்களில் பயங்கரமாக இருக்கும். நீரினால் அழிவுங்கிறது தென் மாவட்டங்களில், மதுரைக்கு அங்கிட்டு இருக்கிற நகரங்களில் பயங்கர அளவுக்கு இருக்கும். ஆனால் மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கிற நகரங்களில் இருக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு. இது எப்படி இருக்குன்னு 2026 நம்ம பார்த்துக்கலாம். ஓகே நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது எப்போவுமே இந்த கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட். அது நல்லா சொல்லியிருக்கிறீங்க. இந்தியா இங்கிலாந்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம். இந்த வருண் சக்கரவர்த்தியோட வாய்ப்பு வந்து நான் எடுத்து கொடுத்தது. பிளே ஃபார் இஸ் a leading 2020 பவுலருங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. டெஃபினட்டா இன்னும் மிகப்பெரிய உயரங்களை வருண் சக்கரவர்த்தி அடைவார். சிறப்பு. மேடம் நீங்க சொல்லுங்க, இந்த 2026ல எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்? கண்டிப்பா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 2026ல கார்த்திகேயன் சார் ஏற்கனவே சொன்னது போல புத்தாண்டு, அதுவும் ஆங்கில புத்தாண்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான எந்த பலன்களும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஜோதிடர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க பேசும் பொழுது மகர சங்கராந்தி பலனையும், சித்திர வருட பரப்பு பலனையும், ஆடி மாத பலனையும் சூரியனை வைத்து தான் கணித்து சொல்வார்கள். இதுதான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ல சொன்ன ப்ரெடிக்ஷன் தான் பஞ்சநாதன் சாரும் சொல்லியிருக்காரு, கார்த்திகேயன் சாரும் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த 2026ல் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ரெடிக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து கால் வீக்கங்கள் அதிகமாகும். அதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம், ஹார்ட் சர்ஜரிஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக
மக்கள் வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அவசியம் அவங்க கவனமாக இருக்கணும். தங்கத்தின் விலை உயரும்னு அவரும் சொன்னார், இவரும் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் பாலிசி எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே, ஏதாவது ஒன்று. ஏன்னா தங்கத்தை போய் அடமானம் வச்சு நம்ம கடைசியில் ஆரோக்கியத்திற்கு தான் நம்ம செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு இருக்கும் இந்த வருடம். ஸோ ஒரு 20 வருஷம் கழிச்சு ஆம்பளை பசங்க வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட மாட்டாங்க. ரெண்டாவதாக டைவர்ஸ் ரேட்ஸ் எல்லாம் நிறைய குறையும் இந்த கிரக அமைப்புகள்ல அப்படின்னு. பட் என்னதான் குரு உச்சம் அடைந்து அவர் கடகத்துல இருந்தாலும் சனி பகவான் குரு வீட்டுல இருக்கிறதும் அவ்வளவு நல்லது இல்லை. இந்த வருடத்தினுடைய இந்த கடைசியில தான் டிசம்பர் மாதத்துல தான் நமக்கு ராகு கேதுவும் மாறுறாரு. ஸோ குருவோட சேர்ந்த ராகு அந்த சேர்க்கை வந்துடும். அண்ட் சனி பகவான் வந்து குருவின் வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இது எல்லாமே வரத்தான் செய்யும். நமக்கும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வரும் பொழுது சனி பகவான் குரு வீட்டுல இருந்து குரு உச்சமடைந்த நிலையில அந்த ஜூன் மாசம் தானே குரு பெயர்ச்சியும் வருது. ஜூன் 2 தான். ஆனா அதுக்கு முன்னாடி தேர்தல் எப்பொழுதுமே ஒரு மாதத்திற்கு முன்னையே அதுக்கான பலன்கள் வரும். அதனால கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இரண்டாவது பகுதியில அவங்க நன்மையை பார்க்கிற மாதிரி 2026 இருக்கும் அமையும். ஓகே. பெரும்பாலுமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. நேயர்களே, வரக்கூடிய ஆண்டு வந்து நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கணும். 3 பேர்ட்டுமே கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ உலக அளவில் யுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. உலகப்போர் வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சுருக்கமா சொல்லுங்க சார். 2026 உலக போர் ஏற்படாது. ஆனா உலக போருடைய ஒரு புள்ளி, அது நிச்சயமாக ஒரு ஆரம்பம் இப்ப இருக்கும். உலக போர் என்பது ஏற்படுவதற்கு 2028, 29 ஆண்டுகளை தான் ஜோதிடத்துல நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம். 26 அதோடைய புள்ளி, 26 இந்த மைய மாதங்கள் வருகிற போது அதோடைய ஒரு அறிகுறி மட்டும் இப்ப தோணுமே தவிர வேற உலக போருடைய விஷயம் இல்லை. பட் எல்லை நாடுகளோட நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். 2026 இந்தியாவில் பதட்டம் இருக்கும். ஓகே, ஸ்ரீரங்கம் சார், நீங்களும் சொல்லுங்க. இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யுத்தம், அந்த மாதிரி உலகம் எல்லாம் வரும்போது இந்தியா எந்த அளவுக்கு அதுல வந்து வலிமையோட இருக்கும்? எப்படி இருக்கும் அதோடைய தன்மை? இந்த யுத்தத்தோட அமைப்பு சொல்லும்போது செவ்வாய், ராகு, சனி இந்த கிரகத்தோட நிலைப்பாட்டை ரொம்ப பார்க்கணும். அதுல கேதுவினுடைய பங்கு ரொம்ப முக்கியம் பெற்றது. குருவையும் சனியையும் வச்சுதான் பிரதானமான ஜோதிடம். அப்போ சனியும் குருவும் சம்பந்தப்படல. குரு வந்து சனியை பார்க்கிறார். எப்படி? தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். குருவினுடைய பார்வையும் 2026 கிடைச்சிடும். ஆகஸ்ட், செப்டம்பர்ல பார்டர் டென்ஷன்ஸ் இருக்கும். எந்த மாசம்? ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும். பாக்கி இருக்கிற மாதங்கள்ல இந்தியாவினுடைய நிலைப்பாடு மதிமமாகவே இருக்கும். யுத்தத்தை பத்தின அச்சுறுத்தல்ங்கிறது இந்த வருடம் இருக்காது. ஈவன் வெளி தேசங்கள்லாம் கூட ஒரு பார்டர் டென்ஷன்ஸுக்கு தான் போவாங்களே தவிர டக்குன்னு அதை திருப்பி நிறுத்திடுவாங்க. போன தடவை அந்த மாதிரி இந்த ரஷ்யா யுக்ரைனோட யுத்தம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புங்கிறது இல்லை. ஆனா அமெரிக்காவினுடைய அதிகாரம் கொஞ்சம் சரிந்துதான் போகும். இது அவங்களே ஏத்துப்பாங்க. ரஷ்யன் கரன்சியினுடைய உயர்வை நீங்க இந்த வருஷத்துல படுபயங்கரமா பாப்பீங்க. சுவிட்சர்லாண்டோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது படுபயங்கரமா இருக்கும். ஏன்னா அவங்க எந்த யுத்தத்திலையும் நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அது இதை போலவே நிறைய ஐரோப்பிய தேசங்கள் நாங்க எந்த யுத்தத்திலையும் பங்கெடுத்துக்கலங்கிற அறிவிப்பை கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்தியா வந்து அமைதியை விரும்பக்கூடிய தேசமாகவே இருக்கும். அடுத்து இருக்க ஓராண்டு இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தை தவிர பாக்கி இருக்கிற மாதங்கள் எல்லாமே ரொம்ப சுபிக்ஷமா தான் நான் பார்க்கிறேன். இதுல ராகு பகவான் வந்து கும்பத்துல இருக்கார். ராணுவ விஷயங்கள்ல அதிகம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம், நிறைய ராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா ராகு கும்பத்துல வருகிற போதெல்லாம் இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ராணுவத்திற்கு அவங்க நிறைய செய்வாங்க. ஆனா நம்ம இந்த உலக போர் போன்ற விஷயங்களை நீங்க கேக்குறீங்க இல்லையா, அது எப்படி கேட்டீங்கன்னா அந்த மகர ராசி இருக்கு பாருங்க. மகர ராசியுடைய திருவோண நட்சத்திரத்தை தான் நம்ம கணக்கு பண்ணிப்போம். அதுக்கு ஏன்னா கலியுகத்தோட தொடர்புபடுத்துகிறோம் அதை. அதனால அந்த திருவோண நட்சத்திரத்திற்கு ராகு வருவார் பாருங்க. அந்த காலகட்டம் தான் இந்த பிரளயங்கள் வெடிக்கும், போர்கள் வெடிக்கும், மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான போர்களை எதிர்பார்க்கக்கூடிய காலம் அதுதான். இப்போ ஒரு கும்பத்துலதான் இருக்காரு. அதனால இந்த காலம் ராணுவ தளவாடங்கள் வாங்குவது என்பதுதான் அதிகமா இருக்கும்.
அதே மாதிரி கும்பம்ங்கிறது காற்று ராசி. இந்த காற்றுல பயணிக்கக்கூடிய விமானத்தினுடைய சர்ச்சைங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங்கா போகும், பயங்கர ஒரு ஆர்குமெண்ட்ஸா போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேற நிறுவனங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புங்கிறதெல்லாம் குரு பயிற்சி 2026 அப்புறமேல் சாத்தியம். ஓகே ஓகே மேடம். மேடம் நீங்க சொல்லுங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஆண்டு எப்படி இருக்கும் சார்? இப்பவுமே பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல எல்லாம் பிரச்சனைகள் நிறைய தான் இருக்கு. ஸோ இவர் சொன்ன மாதிரி பார்டர், இந்த பாகிஸ்தான் பார்டர், நம்மளோட இந்திய பார்டர்ல நிச்சயமாக ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா பெரிய போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதுல இல்லை. ஆனால் எப்பெல்லாம் குரு உச்சமடைந்திருக்காரோ அரசியல் தலைவர்களுக்கான ஒரு பங்கம் கண்டிப்பாக வரும். நம்ம 91ல ராஜீவ்காந்தி அசாசினேஷன் இருந்தது, பெனாசிர் பூட்டோடது இருந்தது. இந்த மாதிரி உலக தளவுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு த்ரெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா போர் வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளோட இந்திய இது வரைக்கும் கிடையாது பாதிப்புகள். சார் இப்போ இதெல்லாம் பார்த்தோம். ஆனா நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இயற்கை சீற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களை எதிர்பார்க்கலாம் சார்? இந்த இயற்கை சீற்றங்களை பத்தி ஏன் சொல்றோம்னா, சனி பகவான் நீர் வீட்டுல இருக்கார். இதற்கு முன்னால அவர் நீர் வீட்டுல இருக்கிற போதுதான் கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நீர் வீடுகள் எடுத்துக்கிறோம். அப்ப கடகத்துல இருக்கும் போதுதான் நம்ம சுனாமியை சந்திச்சோம். விருச்சிகத்துல இந்த சனி பகவான் வருகிற போது பெரும் வெள்ளத்தை சந்திச்சோம். அப்போ மீனத்துல சனி பகவான் வருகிறாரே, இப்போ கடல் சீற்றங்களோ பெரிய கொந்தளிப்புகளோ இருக்கும். அது சனி பகவானுடைய பார்வை இருக்கு, ரொம்ப உக்கிரமான பார்வை. அவருடைய பார்வை இப்ப இருக்கிற ஸ்தானம் மதுரையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல உட்கார்றாரு மீனத்துல. அப்போ மதுரை பகுதிகள்ல பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். நீங்க இயற்கை சீற்றம்னா கடல் கொந்தளிக்கணும், பெரிய பிரச்சனைகள், பெருவெள்ளம் படணும், அது மட்டுமே எடுக்கிறது இல்ல. அப்போ அது என்ன ஆகுறது கேட்டாலும் மக்களுக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள். இப்பவே பாத்தீங்கன்னா மதுரையில போராட்டம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி சனி பகவான் மீனத்துக்கு வருகிற போது மதுரை பகுதிகளில் அந்த போராட்டங்கள் இப்ப இருக்கும். அதே போல சனி பகவானுடைய 7வது பார்வை கன்னியை பார்க்கிறது. அது என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், கன்னியை சனி பகவான் பார்ப்பதனால் தெற்கு பகுதிகள், தமிழகத்துடைய தெற்கு பகுதிகளில் பெரிய கலவரங்களோ இயற்கை சீற்றங்களோ இருக்கும் அப்படிங்கிறோம். தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ கோவை பகுதிகளிலும் அது பாதிப்பு இருக்கும். அது மத கலவரமாக இருக்கிறதோ, இல்ல பெண்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கிறதோ, வேற இயற்கை சீற்றம் பெரும் வெள்ளமாக இருக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில கோவை பகுதிகளிலும் பாதிப்பாக அது இருக்கும். அதுவும் 2026 இந்த இயற்கை சீற்றங்களும் மக்களுக்கிடையே சில பிரச்சனைகள் இந்த சனி பகவானுடைய அமைப்பினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நேர்களே, இப்போ உலக அளவில் இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், நம்ம இந்தியாவில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், தமிழகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், இது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 12 ராசிகளுக்குமான பிரத்யேக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026, ஸ்பான்சர்ட் பை தீபம் லேம்ப் ஆயில். ஒரு தெய்வீக அனுபவம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.